ரைட். ஸோ கிராவிடேஷனோட லெக்சர் 3ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இங்க நம்ம கத்துக்க போறது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். ரைட். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் V. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலும் V தான். ரைட்டா? Vக்கு என்ன சார் ஃபார்முலா? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் Gm/R. In physics, attractive, negative. ஆக்சுவலா இந்த ஆன்சர் தான் இப்போ நமக்கு வரப்போகுது. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் நீங்க எல்லாருமே படிச்சிருக்கீங்க, KQ/R. ரைட்டா? ஆன்சரை சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொஷின் சொல்லி தரேன். கிராவிடேஷன் பொட்டென்ஷியல்னா என்னங்க சார்? இந்த ஆன்சர் இப்போ நமக்கு வரப்போகுது. ஒரு டெரிவேஷனுக்கு அப்புறம் இந்த ஆன்சர் நமக்கு வரப்போகுது. Gravitational potential, the amount of work done to move a unit mass from one point to another. முதல்ல இந்த படிங்க. இனிமேல் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல்னு கேட்டா ஒரு மாஸை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும். அதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்றேனோ அதுதான் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். The amount of work done to move a mass from one point to another. Electric potential na என்னங்க சார்? The amount of work done to move a charge from one point to another. யூனிட் கத்து கொடுங்க. ஜூல் per kilogram. Gravitational potential. Electric potential joule per coulomb. அப்போ J kg per minus 1. இங்க JC per minus 1 இதுதான் நம்ம வோல்ட்னு சொல்ல போறோம். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் W/M யூனிட் போட்டுட்டோம். ஸ்கேலாரா வெக்டாரான்னு கேட்டா கண்டிப்பா ஸ்கேலார் தான். என்ன சார் காரணம்? It has a only magnitude. Amount of work done to move a mass. ஒர்க் டன்னும் ஸ்கேலார் தான், மாஸும் ஸ்கேலார் தான். அதனால கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலும் ஸ்கேலார் தான். கத்துக்கிட்டீங்களா? அங்கிருந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன? இங்க எம்னு ஒரு மாஸ் வச்சிருக்கேன். இங்க இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன். அந்த பாயிண்ட் பி. அங்கிருந்து இன்னும் 2 பாயிண்ட் கன்சிடர் பண்றேன், ஏ இன்னொன்னு பி. ஏக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் டிஎக்ஸ். கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். நான் ஏல ஒரு ஸ்மால் எம்னு ஒரு மாஸ் வச்சுக்கிறேன். ஏல ஒரு ஸ்மால் எம்னு ஒரு மாஸ் வச்சிருக்கேன். அந்த ஸ்மால் எம் ஏல இருந்து பிக்கு கொண்டு போறதுக்கு நான் எவ்வளோ ஒர்க் பண்றேனோ அதுதான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா டிவின்னு எழுதணும். ஸ்மால் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் டிவி. கிராவிடேஷனல் ஃபீல்டுல ஒரு மாஸை டிஎக்ஸ் அளவுக்கு நகர்த்துறேன், அகைன்ஸ்டா நகர்த்துறேன். ஃபீல்டோட டைரக்ஷன் எங்க இருக்கு பாருங்க, டுவர்ட்ஸ் எம். ஆனா நான் நகர்த்துறது அதுக்கு அகைன்ஸ்டா நகர்த்துறேன். dv = -e dot dx. இதே ஃபார்முலாவை தான் நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும் படிச்சீங்க. நான் 2 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிராவிடேஷன் படிச்ச பிறகு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படி, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்ப dv = -e dot dx. dv = -e dot dx. உங்களுக்கு தெரியுமா, E மட்டும் வேணும்னா -dv/dx. ஈனா யாருங்க சார்? கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈக்குவல் டு நெகட்டிவ். மேல இருக்கிறது பொட்டென்ஷியல். டினாமினேட்டர் இருக்கிறது டிஸ்டன்ஸ், அதனால கிரேடியன்ட். அப்போ பொட்டென்ஷியலுக்கும் ஃபீல்டுக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்டா, கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈக்குவல் டு நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். ஒரு டைம் சொல்லி பழகுங்க. இப்ப E = -dv/dx. இதே தான் அங்கேயும் படிச்சீங்க. அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். இந்த லெசன்ல கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈக்குவல் டு நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். உங்களுக்கு தெரியும் தானே, எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டியும் டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆனா, டினாமினேட்டர்ல டிஸ்டன்ஸ் இருந்தா மேல இருக்கக்கூடிய கிரேடியன்ட் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். ஒருவேளை மேல பி இருந்தா பிரஷர் கிரேடியன்ட்,
மேல வெலாசிட்டி இருந்தா வெலாசிட்டி கிரேடியன்ட், மேல ஆக்சலரேஷன் இருந்தா ஆக்சலரேஷன் கிரேடியன்ட். டினாமினேட்டர்ல டிஸ்டன்ஸ் வந்தாலே அதை நீங்க கிரேடியன்ட்னு படிக்கணும். சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? E equal to minus of dv by dx. இதோட யூனிட் பாருங்க, கிராவிடேஷனல் ஃபீல்டு மைனஸ் ஆஃப் dv by dx வோல்ட் பெர் மீட்டர். வோல்ட் பெர் மீட்டர் சொல்லலாமா? கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்தேன்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பெர் யூனிட் மாஸ் நியூட்டன் பெர் கிலோகிராம். நியூட்டன் பெர் கிலோகிராமும் வோல்ட் பெர் மீட்டரும் ஒன்று தான். கிராவிடேஷனல் ஃபீல்டு நேற்று படிச்சிங்களே, எஃப் பை எம்னு கற்றுக் கொடுத்தனே, இன்னைக்கு மைனஸ் ஆஃப் டிவி பை டிஎக்ஸ்னு கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ரைட்டா? அப்படியே பொறுமையாக வாங்கலேன். எங்கேயாவது புரியலன்னா சார் எனக்கு புரியல, திரும்ப கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு ஃபுல்லாக உன்னோட டே தான், இன்னைக்கும் நாளைக்கும். நீ என்ன கேட்டாலும் கற்றுக் கொடுக்குறேன். எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. பட் வெளியில் போகும்பொழுது ஒரு மனநிறைவோடு போகணும். இன்னைக்கு போகணும். கிராவிடேஷன் ரொம்ப சூப்பராக கற்றுக்கிட்டோம். அவ்வளோதான். ஸோ மைனஸ் ஆஃப் இ டாட் டிஎக்ஸ் மைனஸ் ஈக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். நேற்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஈக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் படித்தோம். என்ன இங்கே ஆருக்கு பதிலாக எனக்கு வி வேணும்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக இன்டகிரேட் பண்ணணும். மைனஸ் மைனஸ் ஃபுல்லாக போயிடும். அப்போ ஜிஎம் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டு டிஎக்ஸ். அப்பர் லிமிட்டு ஆர்லேருந்து இன்ஃபினிட்டிக்கு போகிறீங்க. டயக்ராம் பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஆறு, இந்த டிஸ்டன்ஸ் ஆறு. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வேற, பொட்டென்ஷியல் வேற. ஒரு நிமிஷம் என்ன பாரு எல்லாரும், நிதானமா கவனி. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா பக்கத்துல பக்கத்துல நகர்த்துறது. பொட்டென்ஷியல்னா ஃப்ரம் என் பாயிண்ட்ல இருந்து இன்ஃபினிட்டிக்கு நகர்த்துறது. பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்னா ஸ்மால், அதை இன்டகிரேட் பண்ணா பொட்டென்ஷியல். இந்த இடம் பொட்டென்ஷியல். புரியுதா உங்களுக்கு? சின்னதா சொன்னா டிவி பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ், இதை இன்டகிரேட் பண்ணா பொட்டென்ஷியல். எங்கிருந்து எங்க நகர்த்தணும்? என் வீட்டு பக்கத்துல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் கூட்டிட்டு போகணும். இது அப்படியே அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி இன்டகிரேட் பண்ணா மைனஸ் ஆஃப் ஜிஎம் பை ஆர். இந்த செஷனோட ஸ்டார்டிங்லேயே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பொட்டென்ஷியல் ஜிஎம் பை ஆர் மைனஸ் கிராவிடேஷன்ல அட்ராக்டிவ். சூப்பராக கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இந்த டாப்பிக்கில் நீங்கள் ரெண்டு முக்கியமான ஃபார்முலா கற்றுட்டு இருக்கீங்க. ஒன்று டிவி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் வி டாட் டிஎக்ஸ் கற்றுட்டு இருக்கீங்க. இன்னொன்று விக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் ஜிஎம் பை ஆர் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. கவனமாக கவனி. ஜி காலங்காலமாக தெரியும், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் 6.6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 11. மாஸ் எம்னா மாஸ் ஆஃப் த பாடி, நீங்கள் எந்த மாஸ் வச்சுருக்கீங்களோ அந்த மாஸ். ஆர்ன்றது அந்த மாஸ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல கேட்குறியோ அந்த பாயிண்ட், அதான் ஆர். ரைட்டா? ஓகே. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். கெமிஸ்ட்ரி சார் கூப்பிட்றாங்க, ஏன்னு தெரியல. ரைட் பை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஆக்சுவலாக இப்போ ப்ரெசென்ட் 11th 12th பசங்களுக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ், அதுலேருந்து ஒரு டவுட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ பொட்டென்ஷியல் வி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஜிஎம் பை ஆர், அவ்வளோதான். சரி, இதில் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்? ப்ராப்ளம் கற்றுக்கலாமா? இங்கே வாங்க. ஃபார்முலா படிச்சிங்களா? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் மைனஸ் ஆஃப் ஜிஎம் பை ஆர். நான் ஒரு சம் தரேன், அந்த ஒரு சம்மோட மாடல் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறது மட்டும் செக் பண்ணிக்கோ. இங்கே வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது பி, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு கேபிட்டல் எம்னு ஒரு மாசு, இங்கே கேபிட்டல் எம்னு ஒரு மாசு, கேபிட்டல் எம்னு ஒரு மாசு, கேபிட்டல் எம்னு ஒரு மாசு, கேபிட்டல் எம்னு ஒரு மாசு, அப் டு இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ். இது ஒரு 1 மீட்டர். இந்த பாயிண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் மாசுக்கும் 1 மீட்டர், ரெண்டாவது மாசுக்கும் ஃபர்ஸ்ட் மாசுக்கும் 1 மீட்டர். இது 2 மீட்டர், 4 மீட்டர், 8 மீட்டர் அப்படியே போயிட்டு இருக்கு, அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் சம் கேட்பாங்க. என் கேள்வி என்னன்னா, ஃபைண்ட் தி டோட்டல் பொட்டென்ஷியல் அட் எ பாயிண்ட் பி. இந்த மாசால எவ்வளவு பொட்டென்ஷியல், இந்த மாசால எவ்வளவு பொட்டென்ஷியல், இந்த மாசால எவ்வளவு பொட்டென்ஷியல், இந்த மாசால எவ்வளவு பொட்டென்ஷியல், இன்ஃபினிட்டியில இருக்கிற மாஸ் வரைக்கும் எவ்வளவு பொட்டென்ஷியல். இப்போ இப்பதான் கத்துக்கிட்டீங்க மைனஸ் ஜிஎம் பை ஆர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் இது. பொட்டென்ஷியல்னாலே கொஷின் செட்டருக்கு இந்த சம் தான் ஞாபகம் வரும். ரொம்ப ரொம்ப ஈஸி, தாராளமாக கற்றுக்கிட்டேவா? வி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஜிஎம் பை ஆர் கற்றுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் வி பாருங்க,
மைனஸ் ஜிஎம். ஃபர்ஸ்ட் மாஸுக்கும் பாயிண்ட்டுக்கு என்ன டிஸ்டன்ஸு? 1 மீட்டர் மைனஸ் ஜிஎம் பை ஆர். செகண்ட் மாஸுக்கும் பாயிண்ட் பிக்கும் என்ன டிஸ்டன்ஸு? 1 + 1. தேர்ட் மாஸுக்கும் பாயிண்ட்டுக்கும் மைனஸ் ஜிஎம் பை 2 1 3 1 4. ஃபோர்த் மாஸ் ஜிஎம் பை 4 2 6 6 1 7 7 1 8 மைனஸ் ஜிஎம் பை 16. அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? அப் டு அப்படியே போயிட்டே இருக்கும். சரி, என்ன பண்ணலாம்? இந்த ஜிஎம் இருக்குல்ல, மைனஸ் ஜிஎம் தூக்கி வெளில போட்டு உங்களுக்கு புரியுதா? அந்தந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மாஸுக்கும் பாயிண்ட் பிக்கும் 1 மீட்டர், செகண்ட் மாஸுக்கும் பாயிண்ட் பிக்கும் 2 மீட்டர், தேர்ட் மாஸுக்கும் பாயிண்ட் பிக்கும் 4 மீட்டர். 1 2 4 4 8 16 அது மாதிரி போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காமன் டேர்மை வெளில எடுத்துட்டு இங்க வெறும் 1 மைனஸ் வெளில எடுத்தனால பிளஸ் 1/2. இந்த 4 நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு 1/2² எழுதிக்கலாம் தானே? இந்த 8 நம்மளோட கம்ஃபர்ட்டுக்கு 2³ எழுதிக்கலாமா? 2^4 எழுதிக்கலாமா? அண்ட் சோ ஆன். இதை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஜிபி ஃபார்முலா யூஸ் பண்ணணும் சார். ஜிபி ஃபார்முலா a/1 - காமன் ரேஷியோ உங்க எல்லாருக்குமே தெரியும். a/1 - r. இந்த ஜிஎம்க்கு மைனஸ் ஜிஎம் அப்படியே போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ தான், ஃபர்ஸ்ட் நம்பர் 1 1 மைனஸ் காமன் ரேஷியோ எல்லா இடத்துலயும் இருக்கிறது 1/2. அதனால மைனஸ் ஜிஎம் பை 1/1 - 2 1/2 மேலே போயிட்டுனா ஒரு 2 ஆன்சர் போட்டிங்கன்னா மைனஸ் 2gm. இந்த சம்மை எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் உங்களால் ஜிபி ஃபார்முலா இல்லாமல் இந்த சம்மை போட முடியாது. ஏ ஃபர்ஸ்ட் நம்பர், இதே 1/3 1/3² 1/3³ 1/3^4 இப்படி வரலாம். 1/4 1/4² அப்படி வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். பட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண கற்றுக்கோங்க. மைனஸ் ஜிஎம்/r மைனஸ் ஜிஎம்/r. அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மாஸுக்கும் பாயிண்ட்டுக்கும் செகண்ட் மாஸுக்கும் பாயிண்ட்டுக்கும். இப்போ சொல்ல முடியாது. இந்த வருஷமே கூட இந்த சம் வந்து அப்படியே நிற்கலாம். ஃபைண்ட் தி டோட்டல் பொட்டென்ஷியல் அட் எ பாயிண்ட் பி. ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்ல டோட்டல் பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்? மாசஸ் அப்படியே பிரித்து வச்சிருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். யாருக்காவது புரியாமல் இருந்ததுன்னா சார்னு கூப்பிட்டு, புரிஞ்சதுன்னா சைலண்டாக இருந்துரு. ஸோ மைனஸ் ஆஃப் ஜிஎம் இன்ட்டு 2 மைனஸ் 2gm ஆப்ஷனில் இருக்கும், டிக் பண்ணிக்கலாம். இல்லை ஜி வேல்யூ எம் வேல்யூலாம் கொடுக்க மாட்டாங்க, டேரெக்டாக இப்படி தான் கேட்பாங்க. ரைட்டா? அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து தான் a/1 - r நீங்கள் யூஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே இப்போ இந்த 1/2 இருக்குது, 1/4 இருக்குது, 1/8 இருக்குது, 16 இருக்குது. இது என்ன பண்ணணும்னு முழிக்காத. அது என்ன பண்ணலான்னு பாரு. 1/2², 1/2³ 2^4 அந்த மாதிரி. இப்போ ஒருவேளை இது 3 இருக்குது, இது 9 இருக்குது, இது 27 இருக்குது, இது 81 இருக்குன்னா 1/3 1/3³ 3² 3³ 3^4. அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க பவரை. அப்புறம் காமன் ரேஷியோ உங்களுக்கு தானாகவே தெரிஞ்சிடும். 1/2 இருந்தால் 1/2, 1/3 இருந்தால் 1/3. ஸோ ஜிபியோட ஈக்குவேஷனே a/1 - r. ரைட்டா? ஸோ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் கம்ப்ளீட்லி ஸ்கேலார் குவான்டிட்டி மைனஸ் ஆஃப் gm/r. ரைட். ஸோ இன்னொரு பிரமாதமான ப்ராப்ளம். இப்போ சமீபத்தில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தேன். இப்போ பாருங்களேன், ஒரு ஸ்கொயரில் 1m 2m 3m 4m சென்டர். ஃபைண்ட் தி டோட்டல் பொட்டென்ஷியல் அட் எ பாயிண்ட் பி. இந்த டிஸ்டன்ஸ் d, இந்த டிஸ்டன்ஸ் r. நான் என்ன பண்றேன்றதை யோசி கரெக்டா. ஒருவேளை ஆப்ஷன்ல டியும் இருக்கலாம், ஆரும் இருக்கலாம். ஸ்கொயரா இருந்ததுன்னா ஆருக்கு பதிலாக d/√2 உங்களுக்கு பிரமாதமா தெரியும். ஸோ டோட்டல் பொட்டென்ஷியல் மைனஸ் gm/r அப்படி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் மாஸால மைனஸ் gm/r, செகண்ட் மாஸால g 2m/r, தேர்ட் மாஸால g 3m/r, ஃபோர்த் மாஸால g 4m/r. இல்லைன்னா நீங்க பிளான் பண்ணிக்கோ, எல்லா டிஸ்டன்ஸும் r தான். இந்த டிஸ்டன்ஸும் r தான், இதுவும் r தான், இதுவும் r தான், இதுவும் r தான். ஸோ டோட்டலா மைனஸ் 2 3 5 4 9 1 10 10gm/r.
ஆப்ஷன்ல இருந்தா சந்தோஷமா டிக் பண்ணு. ஒருவேளை வித் ரெஸ்பெக்ட் டு டி கேட்குறாங்கன்னா நீ ஒன்றும் பண்ணாத. -10 GM ஆருக்கு பதிலா d/√2 அப்படியே போச்சுன்னா 10√2 GM/d. ரெண்டு ஆப்ஷனுமே கரெக்ட். வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் கேட்குறாங்களா வித் ரெஸ்பெக்ட் டு டி கேட்குறாங்களா ஆப்ஷன் பாரு. நீங்க எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் ஆப்ஷனை பார்க்காத சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாத. கொஸ்டினை படிக்கிற, டேட்டா எடுக்கிற, ஃபார்முலா சூஸ் பண்ணிடு. இது உன்னோட முதல் வேலை. அதுக்கப்புறம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஆப்ஷனை நீங்க தேடணும். சென்டிமீட்டர்ல இருக்கா, மீட்டர்ல இருக்கா, எஸ்ஐ யூனிட்ல இருக்கா, சிஜிஎஸ்ல இருக்கா, வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ல இருக்கா, வித் ரெஸ்பெக்ட் டு டில இருக்கா, ப்ராப்ளமா சால்வ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஈக்குவேஷனோட நிறுத்திருக்காங்களா. ஆப்ஷனை பார்க்காதே கண்மூடித்தனமா போயிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு கடைசியா ஐயோ நம்ம இது சால்வ் பண்ணலன்னு சொன்னா அப்புறம் ஒரு 30 செகண்ட் உனக்கு வேஸ்ட். இந்த பழக்கத்தை எப்பவுமே வச்சுக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் படிக்கிறீங்க, டேட்டா எடுக்கிறீங்க, ஃபார்முலா போட்டுறீங்க, ஓகே. அடுத்தது சப்ஸ்டியூட் பண்றதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய வேலை ஆப்ஷனை தேடுறது. ஆப்ஷனை பார்த்தாச்சு, இப்படிதான் ஆப்ஷன் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்மார்ட்டா அந்த சம்மை சால்வ் பண்ணி டிக் பண்ணிட்டு போயிடணும். உனக்கு எல்லாம் தெரியுன்றதுக்காக அங்கே போய் உன் வித்தை எல்லாத்தையும் அங்கே காட்டின்னு உட்காந்துக்கூடாது. உனக்கு என்ன அவங்க கேட்குறாங்களோ அதை டிக் பண்ணிட்டு போகிறதான் உன் வேலை. உனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சதுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த 4 மார்க்கை வாங்குறதுக்கு தான் நம்ம வழியை பார்க்கணுமே தவிர, எனக்கு எல்லாம் தெரியுன்றதுக்காக அங்கேயே உட்காந்து 2 நிமிஷம் ஒரு சம்முக்கு உட்காந்தா நம்மள மாதிரி முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆர்ல இருக்கா, இதோட நிறுத்திட்டு வேலையை முடிச்சிரு. இல்லை டில இருக்கா, அவ்வளோதான். இந்த ஆருக்கு பதிலாக d/√2 சப்ஸ்டியூட் பண்ணிடு. கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் சம்மு, நான் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் சம் போடுறேன், நீங்கள் தான் ஆன்சர் சொல்லணும். ரெடியாரு? யார் சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். ஜாலியாக கற்றுக்கோங்க. அது ஒரு ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் m, செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் 2m, தேர்ட் பாடி ஆஃப் மாஸ் 3m. ஃபைண்ட் தி டோட்டல் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் P. வழக்கம் போல் இந்த டிஸ்டன்ஸ் டிஆ இருந்தால் இந்த டிஸ்டன்ஸ் ஆராக இருக்கும். எனக்கு ஆன்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்லையும் வேணும், வித் ரெஸ்பெக்ட் டு டிலையும் வேணும். ஸோ உங்களுக்கான நேரம் 30 செகண்டு. சீக்கிரம் ஆன்சர் சொல்லுங்க. அட்லீஸ்ட் ஆர்லையாவது சொல்ல ட்ரை பண்ணு. என்னாச்சு? நேரம் சொல்லியிருக்கலாமே. -6 GM/r. சூப்பரா சொன்னோமா. வித் ரெஸ்பெக்ட் டு டி சொல்லுங்க. -6√2 GM/d. இங்கேயுமா √2 வருது? dக்கு ரெஸ்பெக்ட் d/√2. இங்கே தான் சின்ன தப்பு பண்ணுறீங்க. ஸ்கொயரா இருந்தா மட்டும்தான் ஆருக்கு பதிலா d/√2. ட்ரையாங்கிளா இருந்ததுன்னா ஆருக்கு பதிலா d/√3. தெரியாத பசங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. தெரியல தப்பு இல்லை, கத்துக்கல ரொம்ப பெரிய தப்பு. ஆருக்கு பதிலா d/√3. ஸ்கொயரா இருந்ததுன்னா ஆருக்கு பதிலா d/√2. ட்ரையாங்கிளா இருந்ததுன்னா ஆருக்கு பதிலா d/√3. இப்போ அவங்க சொன்ன மாதிரி g 3m 2m m 3 2 5 5 1 6 6m by இந்த டிஸ்டன்ஸ் 6. இது 6னா கண்டிப்பா இதுவும் 6 தான், கண்டிப்பா இதுவும் 6 தான். ஆப்ஷன் கரெக்ட், 6 GM/r. ஒருவேளை வித் ரெஸ்பெக்ட் டு டி கேட்டிருந்தாங்கன்னா என்ன செட் பண்றது? v = -6 GM/rன்னு எனக்கு கிடைச்சிருக்கு. ட்ரையாங்கிளா d/√3, அப்ப -6 GM ஆருக்கு பதிலா d/√3. அதனால 6√3 GM/d. இப்படி இருந்தாலும் ஆப்ஷன் கரெக்ட், இப்படி இருந்தாலும் ஆப்ஷன் கரெக்ட். ரைட்டா? இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, ஒரு ஸ்கொயரோட பேஸ் டிஆ இருந்தா அதோட சென்டருக்கும் கார்னருக்குமான டிஸ்டன்ஸ் ஆராகி இருந்தா ஆருக்கு பதிலா d/√2. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. அதை காமிக்கிறதுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்லை, அதனால சொல்றது அப்படியே கேளு. 6 வேணும்னா d/√2. ஒன்றும் இல்லை, இது ஒரு டின்னா இது ஒரு √2d, இது பாதின்னா √2d/2, அதனால d/√2. தெரியுதா? இங்க இந்த இடம் வேணும்னா இது 6, இது டிஆ இருந்தா
ஆர் ஈக்குவல் டு d/√3. இதுக்கு முன்னாடி இது எங்களுக்கு தெரியாது சார்னா பரவாயில்ல, இன்னைக்கு கத்துக்க. ஒரு டைம் அப்படியே பாரு, ஃபாஸ்டா பாரு. ஒரே நிமிஷம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். ரைட் பை. ஸோ v ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் gm/r. எவ்வளோ நேரம் நீங்கள் பொட்டென்ஷியலில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. யாருக்காவது இந்த கான்செப்டில் ஏதாவது டவுட் இருக்கா? v ஈக்குவல் டு மைனஸ் gm/r 2 சம்மு, ஸ்கொயர் சம்மு, ட்ரையாங்கிள் சம்மு, அப்புறம் இன்ஃபனைட் மாசஸ் அடுக்கி வைக்கிற சம்மு. கிளியர் தானே எல்லாருக்குமே? எப்படியிலேருந்து தர்ஷா வரைக்கும் கிளியர்னா சைலண்டாரு, இல்லைன்னா உனக்கு எங்கே புரியலன்னு சொல்லி நான் இன்னொரு டைம் கற்றுக் கொடுக்குறேன். ரைட் பை. அடுத்தது அங்கேருந்து நம்ம போகிறது பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு போக போகிறோம். பொட்டென்ஷியல் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதான் சொன்னால ஏற்கனவே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சீங்கன்னா இந்த லெசன் ஈஸி, இந்த லெசன் படிச்சீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஈஸி. கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ரைட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி v equal to w/m ன்னு கற்றுக் கொடுத்தேன். The amount of work done to move a mass from one point to another. இது பொட்டென்ஷியல். ஒர்க் டன் வேணும்னா பொட்டென்ஷியல் இன்டு மாஸ். இந்த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் அ எனர்ஜி, அந்த எனர்ஜி தான் u. u வேணும்னா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இவ்வளோ நேரம் w இருந்தது, இப்ப இந்த நிமிஷத்திலிருந்து அது u மாறப்போகுது. இவ்வளோ நேரம் w இருந்தது, இப்ப என்ன ஆகுது? u மாறிடுச்சு. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், சாரி. பேக்ல ஒன்றும் இல்லை, இந்த 11th to 12th பசங்களுக்கு இன்னைக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் பிளான் பண்ணியிருந்தது. எல்லாம் கூண்டோட எங்கே போனாங்கன்னு தெரில. அரௌண்ட் 10 பசங்களுக்கு மேலே யார் கேட்டாலும் சார் அவுட் ஆஃப் செஷன், அவுட் ஆஃப் செஷன் அந்த மாதிரி சொல்லிட்டு பாவம் சார் வந்து ஒரே ஒரு பையனை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. அதனால தான் சரி அந்த கிளாஸை கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டு வந்தேன். சரி இப்போ அப்புறம் பாவம் தானே, ஒரு 10 பேர் எடுக்க வேண்டியது ஒரே பையன், அப்புறம் திருப்பி அந்த 9 பேருக்கு திருப்பி எடுக்கணும். அதனால அவர் சொல்ல முடியாது, நம்ம கிளாஸ், அதனால தான் உள்ள போயிட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்தது. இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் எதுவும் ஆகாது, கற்றுக்கிட்டே வா. W equal to V into M, அந்த W தான் U. Uன்றது என்னன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி. நல்ல வேலை உங்களை பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. 16 அப்படியே இருக்கீங்க, இன்னும் ஒரு ஆள் மட்டும் வரல, அதுவும் பெர்மிஷன் வாங்கிட்டாங்க. நீ எங்கேயாவது ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அம்மா போயிருந்துருக்கேன் இன்னைக்கு. சரி பை. பொட்டென்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. இப்போ இங்க ஒரு மாஸ் இருக்கு, இங்க இருந்து r டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. இங்க என்னடா பொட்டென்ஷியல்னு கேட்டா v. எவ்வளவு பொட்டென்ஷியல் கேட்டா -g பை இந்த m-ம் இந்த m தான். அங்க ஸ்மால் m-ன்னு வச்சீங்கன்னா இங்க நீங்க ஸ்மால் m-ன்னு எழுதணும். அங்க எத்தனை வைக்கிறீங்களோ அத்தனை m-ன்னு எழுதணும். ரைட்டா? இந்த மாஸால தான் இங்க பொட்டென்ஷியல் பை டிஸ்டன்ஸ் r, பை டிஸ்டன்ஸ் r. ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறேன்னா, இன்னொரு மாஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல வைக்க போறேன். இன்ஃபினிட்டில இருந்து ஒரு ஸ்மால் எம்னு ஒரு மாஸ், இன்ஃபினிட்டில இருந்து ஸ்மால் எம்னு ஒரு மாஸை கொண்டு வந்து இங்க வைக்கிறேன். அப்ப நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரைட்டா? அப்ப W ஈக்குவல் டு V இன்ட்டு M. W ஈக்குவல் டு V இன்ட்டு M. அப்ப W ஈக்குவல் டு Vக்கு பதிலா -GM பை கேபிட்டல் R, இங்க ஒரு ஸ்மால் m. எல்லாத்தையும் சால்வ் பண்ணா இவ்வளோ நேரம் இருக்கிற W தான் இப்ப U-ஆ மாறப்போகுது, -GMM by R. U equal to -GMM by R. ரைட்டா? ஸோ அப்போ கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா கேட்டா -GMM by Rன்னு உனக்கு சொல்ல தெரியணும்.
பொட்டென்ஷியலுக்கு -gm/rன்னு சொல்ல தெரியணும். பொட்டென்ஷியல் எனர்ஜியா இருந்தா -gm/rன்னு சொல்லணும். கத்துக்கிட்டீங்களா? முதல்ல இந்த ஃபார்முலா படிங்க எல்லாருமே. டெரிவேஷன் எனக்கு புரியல சார், பரவாயில்ல விட்டுரு. பொட்டென்ஷியல் எனர்ஜினாலும் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன்னாலும் ஒண்ணுதான். இந்த ஃபார்முலா படிங்க. இதே ஃபார்முலாவை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல K Q1 Q2/Rன்னு படிச்சீங்க. இந்த ஊர்ல Gன்னா அந்த ஊர்ல K, இந்த ஊர்ல Mன்னா அந்த ஊர்ல Q. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் கிராவிடேஷனும் பக்கத்து ஊரு, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஊர் அது. ப்ராப்ளம் சால்விங் போயிட்டோமா? அப்படிங்க வாங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள்ல 3 மாஸ் இருக்கு சார். M1, M2, M3. எல்லா டிஸ்டன்ஸும் R1, R2, R3. ஒருவேளை டிஸ்டன்ஸ் சேமா கூட இருக்கலாம். நான் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக வேற டிஸ்டன்ஸ் காமிச்சிருக்கேன். ஃபைண்ட் தி டோட்டல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. முதல்ல இங்க எத்தனை பேர் இருக்குன்னு கண்டுபிடிங்க. M1ம் M2வும் ஒரு பேர், M2வும் M3யும் இன்னொரு பேர், M3யும் M1ம் இன்னொரு பேர். Find the total potential energy of system of masses. இங்க இருக்கக்கூடிய எல்லா மாஸும் சேர்ந்து எவ்வளவு பொட்டென்ஷியல் எனர்ஜி வரும்? அப்ப நீங்க ஃபார்முலா எழுதணும். -g m1 m2 by r1. செகண்ட் -g m2 m3 by r2 -g m3 m1 by r3. ஆக்சுவலா இதான் ஆன்சர். ஆனா அடுத்தது எல்லா மாசஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா, எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருந்ததுன்னா ஒரு வரியில ஆன்சர் சொல்லுங்க. -3 gm²/r. டக்குன்னு யோசிங்க என்ன பண்ணிருக்கேன்ட்டு. இது அப்படியே ஆப்ஷன்ல இருந்தது, அப்படியே டிக் பண்ண வேண்டியதுதான். இந்த டயக்ராம் கொடுத்து கேட்டிருப்பாங்க. ஒரு நீட் சம்பாது. ஒரு 3 மாஸ் ஒரு ட்ரையாங்கிள் பிரிச்சு வச்சிருக்கோம். Find the total potential energy of system of charge, system of masses. இதே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். இங்க சிஸ்டம் ஆஃப் masses. எல்லா மாஸும் சேமா இருக்கா? -3 gm²/r. அப்படியே ஆப்ஷன்ல இருக்கும், டிக் பண்ண வேண்டியதுதான். இது ஸ்கொயர் சம். சரி, ட்ரையாங்கிள் சம். ஸ்கொயர் சம். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. எல்லா மாஸும் சேம், ஸ்கொயர்ன்றதுனால எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவல். இங்க முதல்ல எத்தனை பேர் இருக்கு? 3 பேர் இருக்கு. 1 2 3. 3 பேர் இருந்தா 3 ஈக்குவேஷன் வரும். 1 2 3. என்ன சொல்லுங்க. இந்த ஸ்கொயர்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கு? இப்ப நான் எத்தனை ஈக்குவேஷன் எழுதணும்? சும்மா ட்ரை பண்ணு. 6 பேர் இருக்கு. அவ்வளவுதான். இந்த 6 பேர் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, சரி 1 and 2, 2 and 3, 3 and 4, 4 and 1, 2 and 4, 3 and 1, 6 பேர் இப்படி கண்டுபிடிக்கிறீங்க. ஒருவேளை இன்னும் பெரிய டயக்ராம் ஹெக்ஸாகன் மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. n × n - 1/2. n மொத்தம் 4, 4 - 1/2. 6 பேர் இருக்கு. அப்ப நம்ம 6 ஈக்குவேஷன் எழுதணும். 6 ஈக்குவேஷனா எப்படி சார் எழுதுறது? எல்லா மாஸும் சேமா இருக்கு, எல்லா டிஸ்டன்ஸும் சேமா இருக்கு. அதனால கவலை இல்லை. இது 1 2 3 4. இந்த 4 பேருக்கும் ஒரே ஈக்குவேஷனா எழுதுறேன். -4 gm²/d. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா எல்லா மாஸும் சேம்னு சொல்லிட்டேன், எல்லா டிஸ்டன்ஸும் சேம்னு சொல்லிட்டேன். -4 gm²/d. -2 gm²/√2d. உங்களால உணர முடியுதா? இந்த டயகனல்ல ஒரு பேர், இந்த டயகனல்ல ஒரு பேர். ஆனா அந்த டிஸ்டன்ஸ் வந்து √2d. அப்ப 2 பேர் இருக்கு. அதனால 2 டைம்ஸ் ஆஃப் g m1 m2 m² அந்த டிஸ்டன்ஸ் √2d. இப்படியே கேட்பாங்க. ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி டோட்டல் பொட்டென்ஷியல் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் மாசஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. கேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பதில் சொல்லணும். அது ட்ரையாங்கிளா இருந்தாலும் சரி, ஸ்கொயரா இருந்தாலும் சரி. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான் -g m1 m2/r. குழப்பிக்காது.
யூவா இருந்தா மைனஸ் ஜி எம்1 எம்2 பை ஆர். அதே எஃப்ஆ இருந்தா ஜி எம்1 எம்2 பை ஆர் ஸ்கொயர். அதே ஃபீல்டா இருந்தா மைனஸ் ஜி எம் பை ஆர் ஸ்கொயர். பொட்டென்ஷியலா இருந்தா மைனஸ் ஜி எம் பை ஆர். இந்த 4 ஃபார்முலா தான் இந்த லெசனே, அவ்வளவுதான். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் படிச்சாலும் இந்த 4 ஃபார்முலா தான், கிராவிடேஷன் படிச்சாலும் இந்த 4 ஃபார்முலா தான். டினாமினேட்டர்ல ஸ்கொயர் இருந்தா அவங்க 2 பேரும் வெக்டார். ஃபோர்ஸ் ஃபீல்டு வெக்டார் தெரியும் தானே உனக்கு. ஆனா பொட்டென்ஷியலும் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் ஸ்கேலார். அமௌண்ட் ஆஃப், இந்த வார்த்தையை பார்த்ததுமே நீங்க புடிச்சிருப்பீங்க. அமௌண்ட் ஆஃப் அப்படின்னா மேக்னிடியூட், ரைட்டா? ஸோ இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜியை நம்ம கம்ப்ளீட் பண்றோம். அங்கிருந்து இப்போ நம்ம 2 பாடி பத்தி பேச போறோம், ரொம்ப முக்கியம். நேத்து என்ன சொல்லி கொடுத்தேன்னா, கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு ஏ ஹாலோஸ்பியர், கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு ஏ சாலிட் ஸ்பியர் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு நிமிஷம், டைம் சரியா 6:53. இதுக்கு ஒரு 7 நிமிஷம், அதுக்கு ஒரு 7 நிமிஷம், 15 நிமிஷம், கிட்டத்தட்ட ஒரு 7:10 வரைக்கும். 7:10 வரைக்கும் நீ என்ன பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது. இவ்வளோ நேரம் அந்த கான்செப்ட்லாம் ரொம்ப ஈஸி, சும்மா அப்படியே போற போக்குலேயே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் என்னன்னா, இந்த 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 ஒரு 15 நிமிஷம் நீ நல்லா கத்துக்கிட்டனா சொல்ல முடியாது. ஸோ கண்டிப்பா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டியூ டு ஹாலோஸ்பியர், டியூ டு சாலிட் ஸ்பியர், அதுல இருந்து ஷியோரா சம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய நிறைய. ரைட்டா? நான் ஒரு டைம் கற்றுக் கொடுக்குறேன், புரியுதான்னு பாரு. 2வது டைம் கற்றுக் கொடுக்குறேன், புரியுதான்னு பாரு. ஒருவேளை அப்பையும் புரியலன்னா சொல்லு, 3வது டைம் கூட கற்றுக் கொடுக்குறேன். பட் ஆத்மார்த்தமா இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே அது கம்ப்ளீட்டா தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சிருக்கணும். யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு புரியலனாலும் சார்னு கூப்பிட்டு எத்தனை முறை வேணாலும் திரும்ப நான் கற்றுக் கொடுக்குறேன். பட் புரியாம இருக்கக்கூடாது. ரைட்டா? இந்த டாபிக்கான பில்டப் ரொம்ப பெருசா இருக்குன்னு யோசிக்கலாம். காரணம் இந்த டாபிக் பின்னாடி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ். ரைட், பார்க்கலாமா? ஓகே. கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல், ஜிபின்னு எழுதுறேன்டா. கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டியூ டு ஹாலோஸ்பியர். உங்களுக்கு நேத்து கற்றுக் கொடுத்த கொஷினையும் நான் ரிவைஸ் பண்றேன், இந்த கொஷினையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டியூ டு ஹாலோஸ்பியர். ஹாலோஸ்பியர் ஸ்பெரிக்கல் ஷெல், கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான், ஆன்சர் ஒன்று தான், ஆனால் ரெண்டு வேற வேற பாடி. ஹாலோஸ்பியர், ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகே, இங்க பாருங்களேன், இது வந்து ஒரு ஹாலோஸ்பியர். ஹாலோஸ்பியர்னா மாஸ் வந்து சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இருக்கும். நிதானமா கவனி. ஹாலோஸ்பியரோட ரேடியஸ் வந்து r. அவுட் சைட்ல ஃபீல்டுக்கு என்னடா ஃபார்முலா? சார் நேத்து தான் சொல்லி கொடுத்தீங்க, gm by r ஸ்கொயர். ஆன்ல ஃபீல்டுக்கு என்னபா ஃபார்முலா? gm by கேபிட்டல் R ஸ்கொயர். இன்சைட்ல ஃபீல்டு எவ்வளவு? 0. கிராஃப் எப்படா இருக்கும்? சார் இப்படி சொல்லி கொடுத்தீங்க, இந்த பக்கம் ஃபுல்லா E0, இங்க ப்ரொபோர்ஷனல் டு 1 by r ஸ்கொயர், இந்த இடம் r equal to r, இங்க r equal to 0. கிராஃப் இஸ் drawn between distance and field. இது ஃபுல்லா நான் நேத்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இது கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர், சரிதானா? இன்னைக்கு நீங்க கத்துக்க போறது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல். நீங்க ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல படிக்கணுன்றதுக்காக தான் அங்க எழுதி காமிச்சிருக்கேன். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல், ரைட்? வழக்கம் போல ரேடியஸ் வந்து r. அவுட் சைட் பொட்டென்ஷியல் சார் மைனஸ் gm, அந்த டிஸ்டன்ஸ் ஆறுங்க சார். அதாவது r கிரேட்டர் than r. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஸ்பியரோட அவுட் சைட்ல பொட்டென்ஷியல் எவ்வளோ? மைனஸ் gm by r. ஆன் தி சர்ஃபேஸ் r equal to rல எவ்வளோபா பொட்டென்ஷியல்? உங்களுக்கு தெரியாதா சார்? r தூக்கிட்டு கேபிட்டல் R போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. இன்சைடு இங்கதான் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த ரெண்டு டயக்ராம கம்பேர் பண்ணு. இன்சைட்ல ஃபீல்டு 0. நிறைய பேர் இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்சைட்ல பொட்டென்ஷியல் எவ்வளோபான்னு கேட்டா உன்னை அறியாமலேயே 0ன்னு சொல்ற பசங்க இருக்கீங்க. அது உண்மையில தப்பு இல்லை. ஃபீல்டு 0, அதனால பொட்டென்ஷியல் 0ன்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நடத்தும் பொழுது இந்த சம்பவம் நடந்தது, உங்க எல்லாருக்குமே தெரியும். இதே கொஸ்டினை அங்க நடத்துறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஏ ஹாலோஸ்பியர் சொல்றேன்.
இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் எனக்கு சரியா சொன்னீங்க. பொட்டென்ஷியல் எவ்வளோன்னு கேட்டாலும் 0ன்னு தான் சொன்னீங்க. அப்ப இன்சைட்ல பொட்டென்ஷியல் எவ்வளோ தெரியுமா? இந்த சர்ஃபேஸ் மேல எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கோ அவ்வளோ பொட்டென்ஷியல் தான் உள்ளுக்குள்ள எங்க வேணாலும் இருக்கும். இங்க 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 எங்க வேணாலும் அதே தான். சின்ன பசங்க எங்களை ஏமாத்துறீங்க. ஒழுங்கா சொல்லி கொடுங்க. இங்க பார், டிவிக்கு பதிலா மைனஸ் ஆஃப் ஈடா டிஎக்ஸ்ன்னு சமீபத்துல இப்பதான் படிச்சோம், ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஈக்கு பதிலா மைனஸ் ஆஃப் டிவி பை டிஎக்ஸ். இன்சைட்ல ஃபீல்டு 0. அப்ப இந்த ஈக்கு பதிலா 0 மைனஸ் ஆஃப் டிவி பை டிஎக்ஸ். இது எப்படி பிரிக்கலாம்? டி பை டிஎக்ஸ் இன்ட்டு வி. இது கான்ஸ்டன்டா இருந்தா கண்டிப்பா இது 0வா தான் இருக்கணும். உங்களுக்கு தெரியும், பேசிக் டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப பொட்டென்ஷியல் இன்சைட்ல கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்னா, சர்ஃபேஸ் மேல எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கோ, சர்ஃபேஸ் மேல 10 வோல்ட்டா இருந்தா உள்ளுக்குள்ளார சென்டர்லயும் 10 வோல்ட் தான் இருக்கும், இங்கேயும் 10 தான் இருக்கும், இங்கேயும் 10, இங்கேயும் 10, இங்கேயும் 10. உள்ளுக்குள்ளார எல்லா இடத்துலயும் அதே 10 வோல்ட் தான் இருக்கும். சார் புரிஞ்சிருச்சு. அவுட் சைடு ஓகே, ஜிஎம் பை ஆர். ஆன் ஓகே, ஜிஎம் பை கேபிட்டல் ஆர். இன்சைட்ல ஃபீல்டா இருந்தா 0, பொட்டென்ஷியலா இருந்தா சர்ஃபேஸ்ல என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே பொட்டென்ஷியல் தான் உள்ளுக்குள்ளாரையும் இருக்கும். இந்த கிராஃபை கொஞ்சம் அழகா போட்டு காமிங்க சார். கிராஃப் ஆருக்கும் வீக்கும் டிரா பண்றோம். வழக்கம் போல இந்த இடம் சர்ஃபேஸ், ஆர் ஈக்குவல் டு ஆர். இந்த இடம் ஆர் ஈக்குவல் டு 0 சென்டர். உங்களுக்கு தெரியும் தானே, எப்பவுமே கிராஃப் தலைகீழ தான் இருக்கும் கிராவிடேஷன்ல. காரணம் ஃபார்முலாவில் நெகட்டிவ். அந்த நெகட்டிவ்கான காரணம் அட்ராக்டிவ். இன் பிசிக்ஸ் அட்ராக்டிவ்னாலே நெகட்டிவ், அதனால கிராஃப் ரிவர்ஸ். அவுட் சைட் ப்ரொபோர்ஷனல் டு 1/r, அதனால ஹைப்பர்போலா. ஆனா இந்த இடத்துல பாருங்களேன், 0லயும் 10 வோல்ட் தான், ஆர் ஈக்குவல் டு ஆர்லயும் 10 வோல்ட் தான். அப்ப கிராஃப் கான்ஸ்டன்ட். நல்லா கத்துக்குங்க. இந்த கோடு இருந்தா பொட்டென்ஷியல் கிராஃப், இந்த கோடு இல்லைன்னா ஃபீல்டு கிராஃப். தப்பு பண்ணாத, இந்த கோடு கண்டிப்பா போட்டிருக்கணும், கான்ஸ்டன்ட். இந்த கோடு சொல்றேன். ஆனா இங்க ஈக்குவல் டு 0 தெரியாம கூட இங்க டாட்டர் லைன்லாம் போட்டுறாத. உள்ள ஃபுல்லா எம்டியா இருக்கும், ஃபீல்டு 0, பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட். ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு? சரி, இதே கிராஃப எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சா ஆருக்கும் வீக்கும் டிரா பண்ணா கான்ஸ்டன்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எப்படி படிக்கணும்? V ஈக்குவல் டு KQ பை கேபிட்டல் ஆர். இங்கேயும் அதே தான், இங்கேயும் அதே தான். ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும் பொழுதும், ஆர் ஈக்குவல் டு ஆரா இருக்கும் பொழுதும் கான்ஸ்டன்ட் KQ பை ஆர். இந்த இடம் ப்ரொபோர்ஷனல் டு 1/r. கத்துக்கிட்டீங்களா? உனக்கு 30 செகண்ட் டைம் தரேன், பொறுமையா அந்த கான்செப்டை பாரு. பொறுமையா பாருங்க, அப்படியே பாருங்க. ஏன்னா இங்க உனக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ண போறேன், யார் பதில் சொல்றீங்கன்னு பாக்குறேன். சீக்கிரம். அவுட் சைட் பார்த்துக்கோ, ஆன் பார்த்துக்கோ, இன்சைட் பார்த்துக்கோ. மறந்தும் கூட இன்சைட் பொட்டென்ஷியல் 0ன்னு சொல்லாது. நீ சொல்ல மாட்ட. காரணம், எங்க பொட்டென்ஷியல் 0 ஆகும்னா இன்ஃபினிட்டியில மட்டும்தான் 0 ஆகும். பாரு, இந்த ஆருக்கு பதிலா இன்ஃபினிட்டின்னு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் பொட்டென்ஷியல் 0 ஆகும். எனிதிங் பை இன்ஃபினிட்டி 0. அப்போ பொட்டென்ஷியல் 0 ஆகிற ஒரே இடம் இன்ஃபினிட்டி தான். அதனால பயப்படாம தெளிவா இன்னைக்கு மூளையில ஒரு பெண்ணால் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ. பொட்டென்ஷியல் 0 ஆகிற ஒரே இடம் இன்ஃபினிட்டி தான். ஸ்பியருக்குள்ளாரெல்லாம் பொட்டென்ஷியல் 0 ஆகாது. சர்ஃபேஸ் மேல என்ன பொட்டென்ஷியல் இருக்கோ அதே பொட்டென்ஷியல் தான் இருக்கும். அது எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலா இருந்தாலும் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலா இருந்தாலும். ரைட், சரிப்பா. ப்ராப்ளம் ரெடியா இருங்க. இங்க பாரு, ஒரு ஹாலோ ஸ்பியர், ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர்
10 சென்டிமீட்டர். 12th சென்டிமீட்டர்ல பொட்டென்ஷியல். 8 சென்டிமீட்டர்ல பொட்டென்ஷியல். உங்ககிட்ட கேட்குறேன். ஜெனரல் ஃபார்முலா GM/Rன்னு சொல்லிட்டேன். ஒருவேளை மாஸ் வந்து நான் 1 kgன்னு கூட நான் கொடுத்துறேன். யாராவது அவுட் சைடு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. G எம்க்கு பதிலா பாயத்தர எம்க்கு பதிலா எம்க்கு பதிலா உங்ககிட்ட தான் கேட்குறேன். 1 kg. ஆருக்கு பதிலா அவுட் சைடு டிஸ்டன்ஸ் எவ்வளோபா கொடுத்துருக்கேன்? 9 centimeters. 12 சென்டிமீட்டர். மீட்டராக எடுத்துக்கோ 10⁻². இது வந்து அவுட் சைடு. 8 சென்டிமீட்டரில் இன்சைட். வழக்கம் போல ஜெனரல் ஈக்குவேஷன் GM/R. ஃபார்முலா சொல்லுங்க இப்போ. சரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Minus G into 1 பை 10 into minus 10. 10 into 10⁻². பா நான் கேட்டது 8 சென்டிமீட்டர் தானே கேட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் வாயை திறந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க ஒன்றும் இப்போ நேற்று என்கிட்ட வரல, ரொம்ப நாளா என்கிட்ட தான் இருக்கு. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா அப்புறம் திட்டு தான் விழுவும். Surface potential தான் சார் உள்ளவும் இருக்கும் சேம். அதனால சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல் என்னவா இருக்கோ உள்ள நீங்க எந்த இடத்துல கேட்டாலும் அதே தான் சார் இருக்கும். ரைட். வெயிட் பண்ணி சொல்லாதீங்க பா. நீங்க தான் சொல்ல போறீங்க. தப்பா சொல்றீங்க, ரைட்டா சொல்றீங்க. டக்குன்னு சொன்னா நம்ம அடுத்த டாபிக் போலாம்ல. ஸோ 8 சென்டிமீட்டர்ல கேட்டா தெரியாம இங்க நீங்க பண்ற தப்பு GM/8ன்னு சப்ஸ்டியூட் பண்றது. அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் அது தெரியாது. இன்னைக்கு இந்த ஒரு டாபிக் மட்டும் நீ கற்றுக்கிட்டு இருக்க, அதனால இன்னைக்கு உனக்கு புரியுது. எக்ஸாம் ஹாலில் அவன் நேற்று சொன்ன மாதிரி தான் அவ்வளோ டேட்டா. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ 100 லெசனு கரெக்டாக. 100 லெசனு 30, 60, 40, 100 லெசன் கரெக்டாக. ரைட்டா? ஸோ 100 லெசனில் இருக்கக்கூடிய டேட்டா அத்தனையும் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். பட் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் தான் இதெல்லாம். தெரியாமல் GM/8 போட்டால் என்ன பண்ணுறது? அதனால இந்த இடம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். 10 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. இங்கேருந்து நம்ம போகிற இடம் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டியூ டு சாலிட் ஸ்பியர். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸாக இருந்தால் நான் கண்டக்டிங். மறந்துடாத, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸாக இருந்தால் நான் கண்டக்டிங். கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் டியூ டு சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம எர்த்து தான், நம்மளோட பூமி. ரேடியஸ் ஆர். வழக்கம் போல அவுட் சைட் பொட்டென்ஷியல் -GM/R. ஆன் த சர்ஃபேஸ் GM/R. இதுல எந்த சிக்கலுமே இல்லை. அவுட் சைடும் ஆனும் வந்து எப்பவுமே மாற போறது இல்லை. பட் இன்சைட்ல தான் ஒரு சின்ன சிக்கல். இங்க எல்லாமே மாஸ் இருக்கு. போன கான்செப்ட்ல சர்ஃபேஸ்ல தான் மாஸ் இருந்தது. இந்த கான்செப்ட்ல உள்ளுக்குள்ள ஃபுல்லா யோசிச்சு பாரு. சாலிட் பாடி. உன் கையில ஒரு ஷார்ட் புட் பால் கொடுத்துருக்கோம், ஒரு இரும்பு குண்டு மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, 10th எல்லாம் படிக்கும்போது தூக்கி போட சொன்னாங்க. ஷார்ட் தெரியும்லப்பா உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. ஸோ இன்சைட்ல மாஸ் இருக்கும். அப்ப இன்சைட்ல பொட்டென்ஷியல் என்னவா இருக்கும்? டைரக்டா தெரிஞ்சுக்கோ. இன்சைட். இது ரைட்டா தப்பான்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன ஐடியா சொல்லித்தரேன், கவனமா கவனி. எப்பவுமே இந்த இடம் -GM. கீழே ஒரு 2r3. இங்க 3r² - small r². இதே ஃபார்முலாவை எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல எழுதுனீங்கன்னா kq/2r3 3r² - r². இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. ஒன்றும் இல்லை, GM மாத்தினீங்கன்னா அப்படியே கிராவிடேஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா மாறிடும். அப்படியே எல்லா கொஸ்டினும் ஒரே மாதிரி தான் வரும். என்ன, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஒன்று வரும், ரெண்டும் பாசிட்டிவா இருந்தா. ஆனா கிராவிடேஷன்ல அப்படி இல்லை, வெறும் அட்ராக்டிவ் மட்டும்தான். ரைட்டா? ஸோ -GM/2r3 3r² - r². kq/2r3 3r² - r². இப்போ திடீர்னு இந்த ஈக்குவேஷன் ரைட்டா தப்பான்னு உனக்கு ஒரு டவுட் வந்துடுது. அப்படின்னா இந்த ஆர் இருக்குல்ல, இந்த R = Rன்னு கொடுத்து பாரு. அப்ப R = Rனா சர்ஃபேஸ்.
gm/rன்னு ஆன்சர் வரணும். வந்தா இந்த ஈக்குவேஷன் ரைட்டு. எப்பவுமே ஒரு 4-5 வருஷமா டீச் பண்ணும் பொழுதும் இந்த ஃபார்முலா எழுதிருவேன். ரைட்டா தப்பான்னு செக் பண்றதுக்கு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கூட நான் இந்த டயலாக் சொன்னேன். பழைய பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3r² - r². ஒரு டைம் இது ரைட்டா தப்பான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். எங்கேயாவது கியூப் ஸ்கொயர் ஏதாவது விட்டு தொலைச்சிட்டோமான்ட்டு. வேற ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட அப்புறம் பல்பு வாங்கக்கூடாது இல்லை. 3r² - r² வந்து 2r². ஒரு 2க்கு ஒரு 2, ஒரு ஸ்கொயருக்கு ஒரு ஸ்கொயரு. அப்போ -gm/r அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நம்ம ரைட்டா போட்டிருக்கோம். ரைட்டா? ஒரு 10 டைம் எழுதி பார்த்துக்கோ. -gm/2r³ 3r² - r². 11th பசங்களுக்கு இது ஒரு 5 மார்க் கொஷின். பட் இப்போ உனக்கு நடத்தி நான் என்ன பண்றது? ஃபைனலாக இதே தான் எடுத்துட்டு வரணும். -gm/2r³ 3r² - r². படிங்க பவர் டைம். -gm/2r³ 3r² - r². இது ரைட்டா தப்பான்னு செக் பண்றதுக்கு ஆருக்கு பதிலாக ஆர் கொடுத்துப்பாரு. சர்ஃபேஸ் வருதான்னு பார்த்தனா ரைட்டு. சர்ஃபேஸ் அது ஏதோ வரல தப்பா இருக்குன்னா நீங்க ஏதோ ஃபார்முலால தப்பு பண்ணிருக்கீங்க. திரும்ப அப்புறம் ரீசெக் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். -gm/2r³ 3r² - r². ஃபார்முலா போட்டாச்சு. இப்போ 2 கண்டிஷன் பாருங்க. ஃபார்முலா மறுபடியும் எழுதுறேன் உனக்காக. gm/2r³ 3r² - r². இப்போ r = 0ன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? r = rன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? r = 0ன்னு கொடுத்தா எக்ஸாக்ட்லி அட் சென்டர். r = rன்னு கொடுத்தா அட் சர்ஃபேஸ். அப்ப என்ன பண்றீங்கன்னா 0ன்னு கொடுத்து பாருங்க. 0ன்னு கொடுங்க. இப்ப -gm/2r³ 3r². ஒரு கியூப் ஒரு ஸ்கொயர். ரைட்டா? கீழே ஒரு r எக்ஸ்ட்ரா இருக்கு. -3/2 டைம்ஸ் ஆஃப் gm/r. சரிதானே பாருங்க. 3 முன்னாடி 2 இருக்கு. gm/r. இந்த மைனஸ் கூட நான் இங்க போட்டேன். யோசிக்காம யாராவது டக்குன்னு சொல்லுங்க. இந்த பிராக்கெட் குள்ளார இருக்கிறது யாரு? பிராக்கெட் குள்ளார இருக்கிறது யாரு? Potential at surface. அவ்வளவுதான். சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல். அப்ப இந்த ரகசியத்தை கத்துக்கோங்க. சென்டர்ல பொட்டென்ஷியல் வேணும்னா 3/2 டைம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல். ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாமா இந்த சம்ம? என்ன கொஸ்டின்னா சர்ஃபேஸ்ல பொட்டென்ஷியல் 10 வோல்ட்னா ஒரு சாலிட் பாடியோட பொட்டென்ஷியல் சென்டர்ல என்னவா இருக்கும்? 15 வோல்ட் சார். ஏன்பா 15 வோல்ட்? சென்டர் வேணும்னா 3/2 டைம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ். 3/2 டைம்ஸ் ஆஃப் 10. அதனால 15 வோல்ட். கண்டிப்பா கேட்பாங்க. இந்த ரிலேஷனை ஒழுங்கா படிச்சு வை. சென்டர்ல பொட்டென்ஷியல் வேணும்னா 3/2 டைம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு சாலிட் பாடியா இருந்ததுன்னா சென்டர்ல பொட்டென்ஷியல் வேணும்னா 3/2 டைம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ். இந்த இடம் சர்ஃபேஸ். அப்போ சென்டர்ல தான் அதிகமா இருக்கு. பாரு 1.5 டைம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்ல சர்ஃபேஸ் தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா போக 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 பொட்டென்ஷியல் குறையணும். சர்ஃபேஸ் 10க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r. இந்த கிராஃப் எப்படி சார் டிரா பண்றது? கேர்ஃபுல்லா கவனி. ஆருக்கும் விக்கும் கிராஃப் டிரா பண்றேன். இந்த கிராஃப் நான் தலைகீழ போட்டிருக்கேன். நேரா போட்டா இன்னும் ஈஸியா புரியும். பட் கிராவிடேஷன் கிராஃப் எல்லாமே உனக்கு தெரியும் ரிவர்ஸ்ல தான் இருக்கும். r = 0. அப்ப இந்த இடத்துல 3/2 டைம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ். இது r = r இருந்தா சர்ஃபேஸ். ரைட்டா? ஸோ இந்த கிராஃப் எப்படி வரும்னா இப்படி வந்து அதுக்கப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்க v is proportional to 1/r. கரெக்டா இங்க சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல் r = r இருக்கும்போது ஜாக்கிரதையா போனதெல்லாம். அதுக்கப்புறம் இங்க சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல். அப்ப என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா சாலிட் பாடியோட சென்டர்ல தான் பொட்டென்ஷியல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சாலிட் பாடியோட சென்டர்ல தான் பொட்டென்ஷியல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒரு நிமிஷம். என்னாச்சு? 2 விக்கெட்டை காணோம். 2 மோனிட் இருக்கீங்களா? ஓகே. ராம் கோகுல், சஞ்சய், கைலாஷ், தர்ஷன், ஜெயஷிகா இல்ல வேற
சரி பா. ஓகே. டைம் என்ன? 7:15 ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம். ஓகே சார், இதே கிராஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல போட்டா எப்படி டிரா பண்றது? இப்படி இதெல்லாம் பாரு. இந்த இடம் R equal to R. R equal to R, இந்த இடம் சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல். அப்போ இங்க வந்துட்டு அப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், V is proportional to 1/R. இந்த இடத்துல 3/2 டைம்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல். கரெக்டுங்களா? இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கிராஃப். அப்படியே ரிவர்ஸ் போட்டிங்க அப்படின்னா கிராவிடேஷன் கிராஃப். இப்போ ரெண்டு கொஷினுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் போடுறேன், புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாடி வந்து ஹாலோ பாடி, ரெண்டாவது பாடி சாலிட் பாடி. நான் எழுதுறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்கணும், R equal to R, சாரி R greater than R outside minus GM/R. இப்போ இது ரெண்டு பேருக்குமே R equal to R minus GM/R, இதுவுமே ரெண்டு பேருக்குமே ரைட்டா? ஓகே. அடுத்தது R less than R, Vக்கு பதிலா minus GM/R. இங்க சாலிட் பாடியா இருந்தா மைனஸ் GM, தெளிவா கத்துக்கோ, 2R³ 3R² minus R². கிராஃப் டிரா பண்ணுங்க சார். கிராஃப்ல இது அவுட் சைடு, இது இன்சைட்ல இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் R equal to R, இந்த இடம் சர்ஃபேஸ். அதே இந்த கிராஃபா இருந்ததுன்னா இது R equal to R இப்படி வந்துடும். ஆனா சென்டர்ல பொட்டென்ஷியல் ரொம்ப மேக்ஸிமம் இப்படி வந்துடும். ரைட்டா? அப்ப இந்த ரெண்டு பாடியும் நல்லா படிச்சுக்கிறது நல்லது. ஈக்குவேஷன் படிச்சுக்கணும், இந்த ஆரோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். R 0வா இருந்தா என்ன ஆகும், R equal to R இருந்தா என்ன ஆகும். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இன்னைக்கு எவ்வளோ பேசியிருக்கோம்? கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் ஸ்டார்ட் பண்ணி, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டார்ட் பண்ணி, இந்த ரெண்டு பாடி ஃபுல்லாகவே நம்ம பேசி முடிச்சாச்சு. ரைட். இப்போ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான். பதில் சொல்லுங்கள். சேட்டலைட் கண்டினியூ பண்ணலாமா? எனக்காக சொல்ல தேவையில்ல, உன்னால் உட்கார முடியும், எந்த இஷ்யூஸ் இல்லை சார் அப்படின்னா தாராளமாக நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பதில் சொல்லுங்க பா. எஸ் சார். வேற பா, யாருக்காவது ஏதாவது இன்கன்வீனியன்ஸ்? Yes, sir. நீ எஸ் சொல்றது பிரச்சனை இல்லை, உட்காந்தா ஒழுங்கா கவனிக்கணும், அது சொல்லணும் முதல்ல. அங்கே உட்காந்துன்னு கஷ்டப்பட்டு உட்காந்துடக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணுமா? ஹேமா கிளியர்? சார் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். சரி பா. அவை உங்களுக்கு ஓகே தானே? பிரீதா, மோனிஷ், தர்ஷா உனக்கு ஓகே தானேம்மா? ராம் Yes, கோகுல், கமல் சார் உங்களுக்கு, ஹேமா உனக்கு ஓகே சார். ரைட் பா. Yes, yes, sir. அப்படி இல்லை பா, என்ன உங்களோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும்ல, பாவம். அப்புறம் நீங்களும் உங்களால கண்டினியூ உட்கார முடியுதுன்னா நம்ம பாட்டு ஜாலியாக பேசிட்டே இருக்கலாம், எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. இப்போ ரெண்டு பாடி ஃபுல்லாக நம்ம பேசி முடிச்சோம். சரி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் எவ்வளோ தூரம் நம்மளால் போக முடியுதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் போகும். ஒரு வேளை எங்கேயாவது உன்னால் கவனிக்க முடியலன்ற சுச்சுவேஷனில் என்கிட்ட சொல்லிடு. சேட்டலைட்டு, ஆர்பிட்டல் வெலாசிட்டி, கெப்லர்ஸ் லா, இந்த மூணும் பேசணும். கொஞ்சம் பெருசாக தான் பேச வேண்டியது இருக்குது. சரி பா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. எஸ்கேப் வெலாசிட்டி, ஆர்பிட்டல் வெலாசிட்டி, சேட்டலைட், இது எல்லாமே நம்ம பேச போகிறோம் இப்போ. ரைட். இந்த லெசன் இன்னைக்கு முடிச்சு விட்டுருந்து தான் வந்துட்டு இருந்தேன், ஆனால் இந்த ரெண்டு பொட்டென்ஷியல்லையுமே இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. இது சப்போஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போனால் புரியாத போயிடும். ரைட் பா. ஸோ கவனமாக கற்றுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் கொஷின் நான் எப்படி சொல்லித்தரேனோ அதே மாதிரி படிங்க. சேஞ்ச் இன், கொஞ்சம் டெரிவேஷனை கட் பண்ணால் சீக்கிரம் முடிச்சிடலாம், இன்னும் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே முடிச்சிடலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோ. சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி, சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி டு ரைஸ் a particle of mass m to a height h. ஒன்றும் இல்லை பா, இப்போ நம்ம எர்த் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதுதான் நம்ம எர்த் சர்ஃபேஸ். நம்ம இப்போ உட்காந்துட்டு இருக்கிற இடம் இந்த இடம்.
எர்த்தோட ஏதோ ஒரு சர்ஃபேஸ்ல வேற வேற ஊர்ல உட்காந்துருக்கும். இங்க பொட்டென்ஷியல் எவ்வளோன்னு கேட்டா -g m உன்னோட மாஸ் ஒரு ஸ்மால் m பை வந்து ஒரு r. இது இங்க. இதே h ஹைட்டுக்கு கொண்டு போனா இங்க எவ்வளவு பொட்டென்ஷியல் கேட்டா g/r plus h. ஏன்னா h ஹைட் கொண்டு போயிருக்கோம். அப்ப சர்ஃபேஸ் சென்டர்ல இருந்து தான் டிஸ்டன்ஸா பார்க்கணும். r plus h. என் கேள்வி என்னன்னா சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி இல்லைன்னா இதோட இன்னொரு பேர் என்னன்னா ஆர் ஒர்க் டன். ஒன்றும் இல்லை சிம்பிளா சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் மேலே இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொஞ்சம் தூரம் மேலே கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும் இல்லைன்னா எவ்வளோ ஒர்க் பண்ணும். டைரக்டாக ஃபார்முலா கற்றுக்கிறீங்களா? W ஈக்குவல் டு mgh பை 1 plus h by r. பொறுமையாக பாரு. இந்த ஒர்க் டன் தான் யூன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. mgh by 1 plus h by r. இது எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். இந்த ஃபைனல்ல இருந்து இந்த இனிஷியலை மைனஸ் பண்ணா இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்க போகுது. mgh by 1 plus h by r. இன்னும் அது கூட ஒரு 4 ஸ்டெப்பு. mgh by 1 plus h by r. முதல்ல ஃபார்முலா படிங்க. இப்போ நீங்களா மனசுக்குள்ள யோசிங்க. உன் டேபிள் மேல ஒரு பேனா இருக்கா? இப்போ நீ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. உன் டேபிள் மேல ஒரு பேனா இருக்கு. அந்த பேனாவை ஒரு 6400 கிலோமீட்டர் மேல கொண்டு போற. கொண்டு போறதுக்கு நீ எவ்வளோட வேலை செய்யணும்? தோ வரேன் சார். mgh by 1 plus h by r. 6400 கிலோமீட்டர் எவ்வளோ h equal to r. அப்ப w equal to mgh by 1 plus r by r. h க்கு பதிலா r. அப்ப mgh by 2. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பாரு. உன் டேபிள் மேல இருக்கிற இந்த பெண்ணை சும்மா ஒரு 1 மீட்டர் மேல கொண்டு போறதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணுவீன்னு கேட்டா நீங்க தான் சொன்னீங்க. எங்க சொன்னீங்க? ஒர்க் எனர்ஜி பவர் அந்த லெசன்ல சொன்னீங்க. mgh சொன்னீங்க. ஞாபகம் இருக்கா? அதே ரொம்ப தூரம் கொண்டு போகணும்னா தான் கிராவிடேஷனோட ஹெல்ப் நமக்கு வேணும். mgh by 1 plus h by r. mgh by 1 plus h by r. எனக்கு தெரிஞ்ச இந்த கொஸ்டின்ல ஹெச்சோட வேல்யூ 1r 2r 3r 4r இப்படி கொடுத்து சம் கேட்பாங்க. அவ்வளவுதான். ஒரே ஃபார்ம்ல தான். mgh by 1 plus h by r. இங்க பாருங்களேன். திரும்ப ஒரு சம் போட்டு காட்டுறேன். நீ 2r அளவுக்கு ஒரு பாடியை கொண்டு போகணும். அதாவது 12800 கிலோமீட்டர் 12800 கிலோமீட்டர் வந்து ஒரு பாடியை நீங்க மேலே கொண்டு போகணும். எவ்வளோடா ஒர்க் பண்ணுவீங்க? சார் இருங்க ஃபார்முலா சொல்லிட்டு வரேன். mgh by 1 plus h by r. கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே நீங்க புரிஞ்சுக்கலாம் இது இந்த சம் தான்ட்டு. ஒரு பாடியை நான் 2r ஹைட் கொண்டு போறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும்? mg ஹெச்சுக்கு பதிலாக ஒரு 2r 1 பிளஸ் ஹெச்சுக்கு பதிலாக ஒரு 2r பை ஒரு r. r போயிடுச்சு. 2mgr by 3 இதான் ஆன்சர். ஆப்ஷன்ல 2/3 டைம்ஸ் ஆஃப் mgr இருக்கும். ரைட்டா? இப்படிதான் அந்த சம் கேட்பாங்க. சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருந்து ஒரு பாடியை மேலே கொண்டு போகணும். ஃபார்முலா படிச்சிங்களா? இதை ஒர்க் டன்னு கேட்டாலும் இதே ஃபார்முலா தான். சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்டாலும் இதே ஃபார்முலா தான். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஒர்க் எனர்ஜி பவர்ல சமீபத்தில் சொல்லி கொடுத்தேன். del u ஈக்குவல் டு w. del u equal to w ன்னு படிச்சோம். work done equal to negative change in potential energy, work done equal to change in kinetic energy ன்னு இப்ப சமீபத்துல கத்து கொடுத்தேன். ரைட்டா? இந்த ஃபார்முலா கம்ப்ளீட் தானப்ப? mgh by 1 plus h by r. திரும்ப படிங்க. mgh by 1 plus h by r. அங்கிருந்து அடுத்த கொஸ்டின் நம்ம போறது சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல நீ இருக்கு. சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல நீ இருக்கு. இதோ இருக்கு. உன் கையில ஒரு பாடியை கொடுத்துட்டேன். அந்த பாடியை தூக்கி போட சொல்றேன். தூக்கி போடுற அந்த பாடி வந்து போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு. h8 போறதுக்கு எவ்வளோ வெலாசிட்டியில நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணணும்? இதான் என்னோட கேள்வி. வெலாசிட்டியில ப்ரொஜெக்ட் பண்ணணும். எவ்வளோ வெலாசிட்டியில நீங்க தூக்கி போட்டா பாடி எவ்வளோ ஹைட் போகும்? இது என்னோட அடுத்த கொஸ்டின்.
அப்ப எவ்வளோ வெலாசிட்டி வேணும்னு கேட்டிருக்கேன். வெலாசிட்டி வேணும்னா 1 டைமென்ஷன்ல ரூட் ஆஃப் 2gh படிச்சீங்க. ஞாபகம் இருக்கா? ஒரு பாடியை கிரவுண்ட்ல இருந்து த்ரோ பண்ணீங்கன்னா ரூட் ஆஃப் 2gh. என்ன கிராவிடேஷன்னா கீழே எல்லா ஈக்குவேஷன்லயும் ஒரு h/r போட்டுக்கோ. மேல கூட பாருங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh உனக்கு சின்ன புள்ளில தெரியும். கீழே ஒரு 1 + h/r. இங்க வெலாசிட்டி கீழே இருந்து மேல தூக்கி போட்டா ரூட் ஆஃப் 2gh. கீழே ஒரு 1 + h/r. இப்ப கேள்வி என்னன்னா h = r அளவுக்கு ஒரு 6400 கிலோமீட்டர் நான் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்ப நான் எவ்வளவு வெலாசிட்டியில தூக்கி போடணும்? ரூட் ஆஃப் 2g ஹெச்சுக்கு பதிலா ஒரு 6 1 + r/6 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா 2gr/2 அதனால ரூட் ஆஃப் gr. இதான் ஆன்சரு. அடுத்த ஃபார்முலா படிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் ஒர்க் டன்னு. ரெண்டாவது இவ்வளோ ஹைட்டு r அளவுக்கு போகணும், 2r அளவுக்கு போகணும், 3r அளவுக்கு போகணும்னா நான் எவ்வளோ வெலாசிட்டியில ப்ரொஜெக்ட் பண்ணணும்? கத்துக்கிட்டீங்களா? இப்ப அடுத்தது இதே கேள்வியை மாத்தி கேட்கிறேன். இங்க இருந்து v வெலாசிட்டியில ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ என் கேள்வி வெலாசிட்டி கிவன், ஹைட் எவ்வளோ? போன கேள்வி ஹைட் கிவன், வெலாசிட்டி எவ்வளோ? ஒரு r அளவுக்கு மேல போகணும்னா நான் என்ன ஸ்பீட்ல த்ரோ பண்ணணும்? இது போன கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட், இந்த வெலாசிட்டியில த்ரோ பண்ணா அது எவ்வளோ ஹைட் போகும்? எவ்வளோ ஹைட் போகும்? ஒரே ஃபார்முலா தான். 2gh/r தான். சாரி 2gh/1 + h/r. தப்பா சொல்லிட்டேன். ரூட் ஆஃப் 2gh/1 + h/r. என்ன இந்த ஃபார்முலாவை ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணி h மட்டும் தனியா கொண்டு வரேன். என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்றேன் பாருங்க. v²r பை ரூட் வரக்கூடாது. v²r பை 2gr - v². ரெண்டும் ஒரே ஃபார்முலா தான், குழப்பிக்காத. இந்த 2gh/1 + h/rம் இந்த ஃபார்முலாவும் ஒரே ஃபார்முலா தான். என்ன பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்திருக்கேன். h மட்டும் ஒரு பக்கம் வச்சிருக்கேன். இல்ல சார், ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு என் மூளையில இடம் இல்லை. நான் ஒன்றை ஞாபகம் வச்சுக்கிறேன். v கொடுத்தாங்கன்னா h நான் எடுத்துக்கிறேன். h கொடுத்தாங்கன்னா v எடுத்துக்கிறேன். அது ஒன் திறமை. ஸோ v = ரூட் ஆஃப் 2gh/1 + h/r. இல்லை h வேணும்னா v²r பை 2gr - v². ரைட்டா? இந்த ரெண்டு ஃபார்முலா நல்லா கற்றுக்கோங்க. இப்போ அந்த ஹெச்சில் சமீபத்தில் ஒரு சம் வந்தது. இப்போ h = v²r பை 2gr - v². ரைட்டா? இன்னும் நமக்கு மீதி இருக்கிறது எஸ்கேப் வெலாசிட்டி, ஆர்பிட்டல் வெலாசிட்டி, கெப்லர்ஸ் லா. கெப்லர்ஸ் லால லா ஆஃப் ஆர்பிட், லா ஆஃப் ஏரியா, லா ஆஃப் பீரியட். எப்படி போனாலும் இன்னும் 3/4 மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக ஆகும். கஷ்டப்படாது. ஸோ நம்ம நாளைக்கா கூட கற்றுக்கலாம். பட் இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பேசிட்டோம் இன்னைக்கு. இன்னும் ஒரு 3 கான்செப்ட் மட்டும். எல்லாருமே குரூப் பாருங்க. ஒரு நிமிஷம். பீமுக்குன்னு முடிச்சிடலாம்.